வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஜனவரி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாளுக்கு சம்பந்தப்பட்டு திருப்பதில 8 சென்டர்ஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த 8 சென்டர்ஸ்க்கு எப்படி போகணும் என்ற லொகேஷன் லிங்க்ன்றது நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் நான் பின் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் நாங்கள் பைக்கில் வரலான்னு இருக்கோம், காரில் வரலான்னு இருக்கோம், எந்த சென்டர் போனால் சீக்கிரம் வாங்க முடியும் டோக்கன்ன்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதே போல் டேட் மென்ஷன் பண்ணி, அதாவது நாங்கள் 12ஆம் தேதி வரலான்னு இருக்கோம், 11ஆம் தேதிக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் எப்போ வந்தால் வாங்கலாம்ன்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாளுக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன்ஸ்ன்றது இதுல 2 பார்ட்டா இஷ்யூ பண்றாங்கன்னு நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாளுக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன் ஜனவரி 9ஆம் தேதி காலையில 5 மணிலிருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த 3 நாளுக்கு சம்பந்தப்பட்டு 1,20,000 டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. 12ஆம் தேதி டோக்கன் வந்து எப்போ வாங்கலாம் என்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டா நீங்க இந்த டைமுக்கு இந்த டேட்ல வந்தா வாங்க முடியுமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகும். இந்த வாட்டி கிரௌட் அதிகமா இருக்கலாம் என்ற மாதிரி டிடிடி ஒரு எஸ்டிமேஷன் போட்டு கியூ லைன் எல்லாம் பர்ஃபெக்டா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ பண்றோம்னு டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஜென்ரலா பார்த்தோம்னா அதுக்கு முன்னாலே ஜனவரி 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி மத்தியானத்திலிருந்தே கிரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்பவுமே வருஷம் பார்த்தோம்னா அவங்க எந்த டேட்டுக்கு இஷ்யூ பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாள் சாயந்தரத்துலேருந்தே கிரௌட்ன்றது அதிகமாக இருக்கும். அதனால நீங்க இந்த டைமுக்கு வந்தா இந்த டேட்டுக்கு வாங்கலாம்ன்ற மாதிரி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நான் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்றேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்க எந்த சென்டர்ல வாங்கலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்களா, நல்லா தெரிஞ்ச மாதிரி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துல எங்கேயாவது போய் கியூ லைன்ல இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா பார்த்தோம்னா அவங்க இஷ்யூ பண்றதுக்கு முன்னால கிரௌட் இருக்கும்னு சொன்னல, அது வந்து கியூ லைன் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா கிரௌட்ன்றது ரோட்ல எல்லாம் அதிகமா இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சென்டர்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் எதனா இருந்ததுன்னா கியூ லைன்ல விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜென்ரலா அன்னைக்கு நைட்டே. ஸோ அதனால நம்ம எக்ஸாக்டா இந்த டேட்டுக்கு இப்போ வந்தால் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாளுக்கு சம்பந்தப்பட்டு கண்டினியூஸா இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால நான் வித் டைமோட கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். இப்போ ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வரவங்க பைக்ல வரோம் எந்த சென்டர் போகலாம்ன்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்திரா மைதானம் ஸ்ரீனிவாசத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்கு இந்திரா மைதானம். நீங்க அங்க கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ் இருக்குல்ல, இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அங்க சென்டர் கிடையாது. ஆனா அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல பைராகிப்பட்டினா ராமநாயுடு பப்ளிக் ஸ்கூல், அங்க நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது 2 விட எக்ஸ்ட்ரா சென்டர்ஸ், அதாவது டோட்டலா 8 சென்டர்ஸ்ல இஷ்யூ பண்றாங்க. அதாவது ஜனவரி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாளுக்கு சம்பந்தப்பட்டு 8 சென்டர்ஸ் பார்த்தோம்னா இந்திரா மைதானம், ராமச்சந்திரா புஷ்கரணி, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், பைராகிப்பட்டினா ராமநாயுடு பப்ளிக் ஸ்கூல், எம்ஆர் பள்ளி ஹை ஸ்கூல், ஜீவகோனா ஹை ஸ்கூல். இந்த 8 சென்டர்ஸ்ல 90 கவுண்டர்ஸ். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டோக்கன் வாங்குறதுக்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க புது இடத்துக்கு தேடி போறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகலாம். டைம் வேஸ்ட் ஆகாம நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த 3 சென்டர்ஸ்ல எங்கேயாவது பிளான் பண்ணிக்கோங்க. உங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வர அப்படின்னா நீங்க இந்திரா மைதானம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், ராமநாயுடு
பப்ளிக் ஸ்கூல் இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணி டோக்கன் வாங்கிறதுக்கு பாருங்கள். அதே போல் ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த டேஸுக்கு பார்த்தோம்னா இந்த 8 சென்டர்ஸில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. டோட்டலாக பார்த்தோம்னா 3 பிளேஸில் தான் கொடுப்பாங்க. 13ஆம் தேதி, 14, 15, 16, 17, 18, 19 இந்த 7 நாளுக்கு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துல தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த டேஸ்க்கு வந்து அந்தந்த டேட்டுக்கு முன்ன நாள் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் கூட கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.